இந்த ஃப்ராஸ்ட் மார்க்கோ நீ அப்படி கடுப்பாய பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோ அதுக்கு மேல கடுப்பாயிருவான். அப்படி அந்த காமிக் டேக்கரை நீட்டி உன் சாவு என் கையில தான்டா அப்படின்னு டென்ஷனாக சொல்லுவான் பாருங்க. வேற லெவல்ல இருக்கும். அடுத்து இந்த ஃப்ராஸ்ட் மோனார்க்கோ பெரிய பெரிய ஐஸ் மான்ஸ்டர் எல்லாத்தையும் உருவாக்கி அப்படியே அனுப்பி வைப்பான். அடுத்து இந்த மோனார்கா பிளேக்கு சும்மா இல்லாம நானும் ஆடத்துல சேர்ந்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜாம்பி மாதிரி இருக்கும். அதுங்க கை காலு தலை எல்லாத்தையும் ஒரே பூச்சியா இருக்கும். அதுங்க அப்படி கத்திட்டு குதிச்சுட்டு வரும் பாருங்க. நம்ம ஹீரோ கடுப்பாயிருவான். என்னடா அதுங்க எல்லாம் பணத்தெல்லாம் அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அடிச்சுக்கிட்டே இருப்பான். அந்த ஐஸ் மான்ஸ்டர் அப்படி காலை வச்சு மிதிக்க வரும் பாருங்க. நம்ம ஹீரோ டக்குன்னு டார்ச் பண்ணி அந்த பக்கம் போய் அது கையை துண்டு துண்டு துண்டா வெட்டி போட்டுட்டு பறந்து போய் அந்த ஃப்ராஸ்ட் மோனார் கிட்ட போவான் பாருங்க. அந்த ஃப்ராஸ்ட் மோனாருக்கோ என்னடா அது அப்படி பார்த்துட்டு இருப்பான். அப்ப டக்குனு இந்த பீஸ்ட் மோனார் குறுக்க வந்துருவான். நம்ம ஹீரோ டார்ச் பண்ணி அந்த பக்கம் போய் நிப்பான் பாருங்க. அந்த பீஸ்ட் மோனாருக்கு நம்ம ஹீரோ பார்த்து கேட்பான் பாருங்க, இந்த பிளேடை வச்சு என்ன வெட்டலான்னு பாக்கியாடா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவோ பிளேடு வெட்டாதுதான், ஆனா இது டேகர், காமிஸ் த டேகர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை துண்டா வெட்டுவான் பாருங்க. பீஸ்ட் மோனாருக்கோ என்னடா அது அப்படி பார்த்துட்டு இருப்பான். டக்குன்னு ஒரு பெரிய கை வர மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு அப்படி டார்ச் பண்ணிட்டு போயிடுவான். என்னடான்னு மேலே பார்த்தா அந்த மோனார்கா ஃபிளேக்கு பறந்துட்டு இருப்பா. பின்னாடி அவ்வளோ பெரிய கை வரிசா நின்றுட்டு இருக்கும். அடுத்து அந்த பீஸ்ட் மோனார்க்கோ அந்த கை கட்டாச்சு பாருங்க, அதை அப்படி ஹீல் பண்ணிடுவான். அடுத்து நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப டயர்டாயிருவான். அப்படி மூச்சு விட்டுட்டு பாப்பான் வரிசா அந்த ஐஸ் மான்சரு ஜாம்பிஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும். அப்பன்னு பார்த்து ஒரு ஐஸை காட்டுவாங்க, அது உடச்சிட்டு இருக்கும். என்னடா நம்ம ஹீரோ சாக்காய் பாப்பான் பாருங்க. வெறுதான் உடச்சிட்டு வருவான் பாருங்க. வாத்தியாரே அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு வருவான். என்ன தைரியம் இருந்தா அந்த பூச்சி பொண்ணு உங்க மேல கைய வைப்பா வாத்தியாரே, அவளை விட மாட்டா வாத்தியாரே அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு பறந்து போகும் பாருங்க. இந்த ஃப்ராஸ்ட் மோனார்க்கு அதை பார்த்து மிரண்டுருவான். எப்படி என்னோட ஐஸ் மேஜிக் அது உடச்சிட்டு வந்தது? இது சாதா ஷேடோ சோல்ஜர் இல்ல, இது கமாண்டர் லெவல் ஷேடோ சோல்ஜர். இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஷேடோ எப்படி ஒரு சாதாரண மனுஷன் கிட்ட இருக்கு அப்படின்னு ஃப்ராஸ்ட் மோனார் சொல்ல, இந்த பீஸ்ட் மோனார்க்கோ இந்த அளவுக்கு ஒரு கமாண்டர் ஷேடோ சோல்ஜர் இருக்குன்னா அது ரூல் ஆஃப் பவருக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். அடுத்து அந்த மோனார்கா பிளேக்கோ வானத்துல இருந்து சொல்லுவா பாருங்க, அம்மா யாரும் தெரியலையா குழந்தை உனக்கு, அப்படின்னா உனக்கு தண்டனை கொடுக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய கையை கொண்டு போவா பாருங்க. பெருவா போடி எங்க பைத்தியக்காரி அப்படி அந்த கையை வெட்டிட்டு போயிடுவான். இவ்வளோ என்னது அப்படின்னு பார்த்துட்டு இருப்பா. பெரு செம்ம மாசம் காட்டிடுவான். யாருக்கெல்லாம் பெரு ரொம்ப பிடிக்குமோ கமெண்ட்ல பிளாக் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. பெரு கோபமா போக நம்ம ஹீரோ அவனை டக்குன்னு இந்த பக்கம் கூட்டு வந்துருவான். பெரு அடுத்து சொல்லுவான் பாருங்க நம்ம ஹீரோ பார்த்து, வாத்தியாரே ஏன் வாத்தியாரே என்ன கூட்டு வந்தீங்க, அவளுக்கு என்ன தைரியம் இருந்தா உங்க மேல கையை வருவா வாத்தியாரே, நீங்க தூங்கும் போது பாயாகவும் ஏங்கும் போது தாயாகவும் இருப்பேன் வாத்தியாரே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பானா. நம்ம ஹீரோ என்ன இது இப்படி பண்ற அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப டக்குன்னு அந்த ஜாம்பி அந்த பூச்சிங்கெல்லாம் மேலே ஏறி குதிச்சு வர பார்க்க பாருங்க. அவன் டக்குன்னு நம்ம பெரும் டென்ஷன் ஆகி யார் மேலடா கை வைக்க வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போய் அந்த ஜாம்பியில வெட்டி தள்ளிட்டு இருப்பான். அப்ப பார்த்தா டக்குன்னு பெரிய அந்த பூச்சி கை வந்து